ஒரு காலத்துல அப்படி இருந்து தக்காளி பழம் மாதிரி தக தக்க 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 தக்காளி பழம் மாதிரியா? பப்பாளி பழம் மாதிரி பல 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 பலன்னு இருக்கு. ஏன் என்னாச்சு இப்போ? இப்போ வத்தல தொத்தலமா கிடக்குறேன். என்ன பண்ணாங்கம்மா? சோறே திங்க முடியல. ஏன்? மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 45 இட்லி திம்பேன். 45 இட்லி திம்பேன். அப்பயும் சாப்பிட்டு பசி எடுக்க மாட்டேங்குது. 45 பசி எடுக்கல. ஒரு 60 தோசை தின்னேன். பசி எடுக்கலன்னு சரி கொஞ்சமா ஒரு 10 லிட்டர் பால் குடிச்சேன். உன்னை வீட்டில் வந்தாலும் விலங்கு. உடனே என் புடிச்சேன் பார்த்தேன். சரி உலக தர்ம பத்திரி நீ தின்ன என் சொத்தை அழிச்சிருவேன். அப்புறம் வேற என்ன செய்யுது? எங்கிட்ட கிளம்புனானே தெரியல. நானும் காசி ராமேஸ்வரம்னு தேடி தேடி அலைஞ்சு பார்த்தேன். புருஷனே அலைய மாட்டேன். எங்க வீட்டில் சரி ஒரு புடலங்காய் தோப்பு இருக்கு. அது என்ன புடலங்காய் தோப்பு? ஆமா நாட்டு புடலையா? புடலங்காய். ஆமா புடலங்காய் தோப்புல எங்க வீட்டுக்காரர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். உங்க வீட்டுக்காரு தண்ணி பாய்ச்சுறது, சரி உரம் வைக்கிறது, ஆமா அப்படின்ட்டு வீட்டுக்காரர் வேலை பார்த்துருக்காரு. அப்ப அந்த புடலங்காயில கல்லை கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. அப்பதான் பெருசா வரும்னு சொல்லி கட்டி தொங்க விடுவாங்க. என்ன கேட்ட உடனே நான் போய் பார்த்துக்கிட்டே இருந்தேன் புடலங்காய. அப்ப கூப்பிட்டு எங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்டேன், என்ன மாமா புடலங்காயில கல்லை கட்டி தொங்க விட்டுருக்கியே என்ன அப்படின்னு. சரி அப்படி லூசு முண்டை, இந்த புடலங்காயில கல்லை கட்டி தொங்க விட்டாத்த நீளமா பெருக்கும். சரி அப்படின்னா வியாபாரம் பெருகும். ஆமா புடலங்காய் புடலங்காய் நீளமா வருமா, கல்லை கட்டினா நீளமா வளர்ச்சி அடை. சரி அப்ப நான் காலையில இருந்து ஒரு யோசனையே பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீ நான் யோசனை பண்ணிட்டே இருக்க. ஆமா என் புருஷன் என்னடி அப்படின்னாரு. சோறு போடும்போது எனக்கு அந்த யோசனை, புடலங்காய் யோசனை. தூங்க போகும்போது எனக்கு அந்த யோசனை, புடலங்காய் நீளமான யோசனை. புடலங்காயில கல்லை கட்டி தொங்க விட்டனால ஆமா நீளம் ஆயிடுச்சு மாமா. சரி குஜராத்திருக்க முருக மாமா. என்னம்மா இப்போ அண்ணன்டா மறுபடியும் மாமாங்கிற பாருங்க. வாழ்க்கையில சம்பாரிச்சு என்னத்தை கொண்டுகிட்டு போறோம் அப்படி நினைச்சு சரி ஒரு ஆட்டு வியாபாரி கிட்ட 4 ஆடு வாங்கினேன். நல்ல விஷயம் தானே. அந்த ஆடை வாங்கி வாழ்க்கையில கோடி சொரியறா எல்லாமே அப்படின்னு நல்ல தொழில் சொன்னாரு. நல்ல புருவ ஆடு, ஒவ்வொரு ஆடு தண்டி குட்டி ஒரு வருஷம் ஒரு மாசத்துக்கு 5 குட்டி 6 குட்டி ஈந்துன்னேன். தும்மைய குட்டிக்காரு சொல்லி என்னை ஏமாத்து. அந்த ஆட்டை கருவத்தூருக்கு 6 மாசமா ஓட்டிக்கிட்டு வர்றது. சரி ஆடு சென்னையாகவே இல்லடா. 5 புரு குட்டிமா. என்னடா டவுட்டுன்னு அந்த ஆள்கிட்ட கேட்டேன் நான். சரி என்னடா லூச்சு முட்டை வியாபாரி ஆட்டை வாங்கி கொடுத்துட்டு நான் ஆடு சென்னையாகவே இருக்கடா முட்டை அப்படி கேட்டதுக்கு அந்த ஆள் சொல்றா, ஏன்டி லூச்சு முட்டை சரி வாங்கின பொம்பளை வெறும் பொட்டை குட்டியா வாங்கினா எங்கிட்ட சென்னையாகும். அதுக்கு ஒரு கெடா குட்டி வாங்கினா தானே இனப்பெருக்கத்தை உண்டாக்கும். இது தெரியலையா உனக்கு? எனக்கு இது தெரியல. சரி அப்ப நான் நினைச்சேன் எம் நெடுங்கொள்ள நாடகத்துக்கு போறான். ஆமா நெடுங்குளத்துக்கு போறான். அங்குல ஒரு ஆளு கட்டாம் போட்ட தொண்டை போட்டு உட்காந்து வாயை போட்டு சிரிச்சுக்கிட்டு கிடப்பேன் முன்னாடி உட்காந்து. அந்த ஆள் அவங்க ஊர்ல உள்ள மாடை பூரா அந்த ஆள் தான் சென்னைக்கு போடுறான்னா. சென்னைக்கு போடுறாள் அவரு? மாடையே சென்னைக்கு போடுறப்ப என் ஆட்டை சென்னைக்கு போட மாட்டான். அதானே. என்ன மாமா கடா குட்டி வச்சுக்காருமா? போடி கிழிச்ச வாயில தள்ளுனேன். பாடுவேன் முதராத்திரி முடிக்கிறதுக்கே 3 நாள் ஆகும் போட. மூதேவி போடுற ஆளை பாருங்க. டிப்பாயில் நீ ஆட சென்னைக்கு பெரிய கடை வச்சுக்காருமா. நீ ஆட சென்னைக்கு போற மாதிரி தெரியல, என்னைய சென்னைக்கு போற மாதிரிலடா தெரியுது. நான் ஆசமத்து போறவன். சரி என்ன பண்ண அப்புறம்? ஆட்டுக்குட்டி கொண்டு போய் அதோட கோவிந்தாயிருச்சா. அப்புறம் எங்க ஊர்ல ஒரு கற்பாயின்னு ஒரு பொம்பளை. சரி அந்த பொம்பளைக்கு 30 வருஷமா புள்ளையே கிடையாது. அவங்க புடிச்ச வெளிநாட்டுல இருந்து வந்து ஏதோ அந்த இடி மின்னல் மாதிரி சேர்ந்து அந்த பொம்பளை கர்ப்பமாயிருச்சு. 30 வருஷம் கழிச்சு. ஆமா சந்தோஷம். மாசமான பொம்பளை வெளியில நெல்லை காய போட்டுக்கிட்டு காலை நீட்டிட்டு உட்கார்ந்து. மாசமான பொம்பளை இல்லையா பாவம்? எங்க ஊர்ல பெரிய சாமின்னு ஒரு ஆடு வளர்த்துக்கிட்டு இருக்கு. சரி அந்த ஆடு போய் இந்த நெல்லை மேய்ஞ்சு பிடிச்சு. சரி இந்த பொம்பளை ஒன்றும் உச்சுன்னு விரட்டன்னு நான் பிடிச்சி கட்டணும் தான். தத்தாண்டி கம்பை எடுத்து ஒரு அடி அடிச்சு ஆட்டு காலை உடிச்சு வயலாச்சிவனே. இவன் என்ன பண்ணிவிட்டான் அந்த ஆள், இந்த பெரிய சாமிங்கிற ஆள் என் ஆட்டு காலையாடி உடிச்சு விட்டான்னு. சரி குடு குடு முடியா அந்த உதச்ச அந்த பொம்பளைக்கு புல்லா களைஞ்சு போச்சு. ஏத்திட்டேன் விதத்துல. பஞ்சாயத்து என்கிட்ட வந்துருச்சு. உங்கள்கிட்ட பஞ்சாயத்து வருது.
தீர்ப்பு பயங்கரமா சொல்லுவீங்க. கற்பாயை கூப்பிட்டு சரி நெல்லை மேஞ்சிருச்சுல வாயில அசி வந்தனடி ஒன்று பிடிச்சி கட்டியிருக்கணும். அதானே இல்லைன்னா உசுன்னு விரட்டியிருக்கணும். ஆட்டு காலை ஒடிச்சது நீ தப்பு. நீ என்ன பண்ற, நேரா அந்த ஆட்டை கூட்டு போய் வைத்தியம் பார்த்து கட்டு கட்டி குணப்படுத்தி நேரா ஆட்டுக்காரன்ட்டு ஒப்படைச்சிரு. சூப்பர் சூப்பர். என்னையா சொல்ல, அதுதான் தீர்ப்பு. நியாயவாதியா நடந்துக்கணும். ஆமா. பெரிய சாமியை கூப்பிட்டு அவன் பிள்ளைக்கு 30 வருஷமா சென்னையாக்காம பத்தே அவன் புருஷன் சென்னையாக்கி 9 மாசத்து புள்ள ஒரே அடியில களைச்சிட்டேன். சரி அவங்க புருஷன் வந்து கேட்டா பதில் யாரு சொல்றது? ஆமா. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாதடா. அந்த பொம்பளைய கூட்டி கொண்டு வச்சு நல்ல சென்னையாக்கி கற்பமாக்கி நேரம் அவங்க புருஷன் கொண்டாந்து வரும்போது விடணும்டா. அப்படி தீர்ப்பு சொன்னதான் தெரியும். சரி ஊர்ல உள்ள விளக்க மாதிரி செருப்பு தீர்ப்பு சொல்லிருக்கா எல்லாம் என் தலையில இருந்து. போயிட்டு வரவா? என்னன்னே தெரியல. என்னம்மா? செந்தட்டில உட்காந்துட்டு போல. செந்தட்டியா? தடிச்சு போயிருமா போயிட்டு எங்க வர சொல்றிய? போவேன் இருங்க. பெண்ணாப்பா 8 மணி வரை நான் தான் நிற்பேன். நல்ல மனுஷன் இந்த ராஜபாட்டை வெளியில வர சொல்லுங்க பாப்போம். இந்த போயிட்டு வருவா. என்ன மாதிரி ஒரு அடக்கமான பெண்ணினி நீங்கள்லாம் பார்த்ததுக்கு உங்களுக்கெல்லாம் கோடான கோடி நன்றி. ஒரு அசிங்க ஆபாசம் எதுவுமே பேசியிருக்க மாட்டேன். என் வார்த்தையிலேருந்து என் வார்த்தைகள்லாம் ஒவ்வொன்றும் முத்து முத்தாக அப்படியே கொட்டி இருக்கு. சரியா? போயிட்டு வரவா. என் வீட்டுக்கார் யாரும் இல்லை, இந்த ஆல்ரவுண்டுக்காரு தான்.